அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மால்கோ பே பற்றி பார்க்கலாங்க. ஓகேவா? மால்கோ பே பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏன்னா அது வந்து ட்ரஸ்டட் அப்ளிகேஷன், எல்லாத்துக்கும் பயன்படுத்த வேண்டிய ஒரு அப்ளிகேஷன். சரிங்களா? ஏன்னா வந்து மொபைல் ரீசார்ஜ் அப்படின்றது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து எதாவது மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ தான் பிடிக்கிறாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து நமக்கு கேஷ்பேக்காக கொடுக்குறாங்க. நமக்கு வந்து இதில் அவங்க பணம் தராங்க நமக்கு கேஷ்பேக்காக. சரிங்களா? ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்து வாங்க. இலவசமாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இதில். ஆனால் இலவசமாக ஜாயின் பண்ணால் மொபைல் ரீசார்ஜ் மட்டும் தான் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இதே நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 699 ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% மொத்தம் 875 ரூபா கட்டி நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 வகையான பெனிஃபிட் கிடைக்குதுங்க. ஸோ என்னென்ன 4 வகையான பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். அந்த வீடியோவும் பார்த்துருங்க. மால்கோ பே 100% ட்ரஸ்டட் பிசினஸ் கான்செப்ட். இதில் அனைவரும் இணைந்து கொள்ளலாம். பாதுகாப்பாக கேஷ்பேக் பெறலாம். இதில் 2 பேக்கேஜ்கள் உள்ளன. ஒன்று இலவசமாக அனைவரும் இணைந்து கொள்ளலாம். மொபைல் ரீசார்ஜ் செய்து கேஷ்பேக் பெறலாம். இலவசமாக இணைக்கூடிய நபர்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் செய்து 1% முதல் 2.5% வரை கேஷ்பேக் பெறலாம். இலவசமாக இணையக்கூடிய நபர்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் செய்து கேஷ்பேக் பெறும் வசதி மட்டும்தான் உள்ளது. மற்றொரு பிளான் பிரீமியம் பேக்கேஜ். இதுல நீங்கள் 1 வருடம் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் எடுக்கும் பொழுது எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். 825 ரூபாய் செலுத்தி 1 வருடம் சாந்தா பேக்கேஜ் எடுக்கும்போது 4 வகையான பலன்கள் கிடைக்கின்றன. அவை என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பலன், மொபைல் ரீசார்ஜ் செய்தால் உங்களுக்கு 5% முதல் 8% வரை கேஷ்பேக் கிடைக்கும். இரண்டாவது பலன், தினமும் ஒரு ஸ்கிராட்ச் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். தினமும் ஸ்கிராட்ச் செய்து நீங்கள் 1 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை கேஷ்பேக் பெறலாம் மற்றும் பரிசு பொருட்கள் பெறலாம். 365 நாட்களுக்கும் தினமும் ஒவ்வொரு ஸ்கிராட்ச் கார்டு கிடைக்கும். மூன்றாவது பலன், இதில் ரெஃபரல் செய்ய வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது. செய்தால் ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபருக்கும் 200 ரூபாய் கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எண்ணற்ற டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் செய்து கொள்ளலாம். நான்காவது பலன், இந்த நிறுவனத்தில் மாதா மாதம் கார் பரிசு குலுக்கல் நடைபெறும். மாதம் ஒரு நபருக்கு கார் வழங்கப்படும். இதற்கு தகுதி பெற நீங்கள் பிரீமியம் பேக்கேஜில் 5 டைரக்ட் ரெஃபரல் செய்திருந்தால் போதுமானது. நீங்கள் இந்த கார் பரிசு குலுக்களுக்கு தகுதி பெறுவீர்கள். கார் பரிசு பெறும் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். உடனடியா ஜாயின் பண்ணி எண்ணற்ற கேஷ்பேக் பெற்றிடுங்கள். என்ன மக்களே, வீடியோ பார்த்தீங்களா? அதாவது 4 வகையான பிளான் ப்ரீமியம் பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஃப்ரீயாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி 1%, ஏர்டெலுக்கு 1%, ஜியோக்கு 1% தான் கேஷ்பேக் கிடைக்கும். இது வோடாஃபோனுக்கு 2%, பிஎஸ்என்எலுக்கு 2.5% கேஷ்பேக் கிடைக்கும். இது வந்து ஃப்ரீயாக வரக்கூடிய நபர்கள் இதை மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இதே நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் சாந்தா பேக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 1 இயர் வேலிடிட்டி. அது 699 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அது வந்து லிமிடெட் ஆஃபர் தான். கம்பெனி இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. அதனால் வந்து ஓப்பனிங் ஆஃபராக லிமிட்டட் ஆஃபர். ஓகேங்களா? அது வந்து 1699 ஆக போகுது விரைவில். சரிங்களா? எப்போ ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் 699 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கும் போது ஜாயின் பண்ணிக்கோங்க. 825 ரூபா வரும் மொத்தமாக. நீங்கள் அதை கட்டிட்டீங்க அப்படின்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட், 4 வகையான பெனிஃபிட். மொபைல் ரீசார்ஜ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அதை வீடியோ சொன்ன பதிலாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் ஏர்டெலுக்கு 5%, ஜியோக்கு 5%, ஓகேவா? வோடாஃபோனுக்கு 7%, பிஎஸ்என்எலுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 8% வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும். ஓகேவா? இன்றைக்கி நான் வந்து ரீசார்ஜ் பண்ணேங்க. இப்போ ட்ரான்சாக்ஷனில் இன்றைக்கி ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். நான் 6ஆம் தேதி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 579 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே சக்ஸஸ் வந்துச்சு. ட்ரான்சாக்ஷனில் காட்டும். இங்கே பாருங்கள், ரிவார்ட்ஸில் அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமோ நமக்கு வந்து 28.95 ரூபா இன்றைக்கி கேஷ்பேக்காக கிடச்சிருக்கு. ஓகேவா? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ரீசார்ஜ் பண்ணி கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம். கேஷ்பேக்காக வந்து நமக்கு வந்துடுது. இந்த வாலெட்டில் வந்துடும். சரிங்களா? அது பக்கம் பாருங்கள், ஸ்க்ராட்ச் கார்டு வழியாக வந்து 11 ரூபா இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், டெய்லி டாஸ்க்னு சொல்லி வந்துடும். ரெண்டாவது இது. ஓகேவா? ரெண்டாவது பெனிஃபிட் இது. டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா நான் எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி 11 ரூபா கிடச்சிது. நேற்று 10 ரூபா, முந்தா நேற்று 10 ரூபா, அதுக்கு முதல் நாள் 10 ரூபா. சரிங்களா? சம்டைம் இது வந்து பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் கூட வருது. ஆனால் இது கம்பெனி தரக்கூடிய அடிஷ்னல் பெனிஃபிட்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து சம்டைம் பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் கூட வரும். மற்ற டைமில் வந்து கேஷ்பேக்கும் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் எனக்குலாம் பாருங்கள், கேஷ்பேக் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 8 ரூபா, 2 ரூபா இந்த மாதிரி நிறைய கிடைக்குதுங்க. ஒரே ஒரு நாள் தான் எனக்கு பெட்டர் நெக்ஸ்ட் டைம் வந்து வந்தது. மற்ற நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா, 7 ரூபா, 7 ரூபா, ஸோ இந்த மாதிரி 9 ரூபா, 10 ரூபா இந்த மாதிரி வந்து கிடச்சிட்டு இருந்தது. ஸோ நான் வியூ கிளிக் பண்ணிட்டே இருக்கும் பாருங்கள். இது வந்து 2வது பெனிஃபிட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க. இதுலேயே வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் நிறையா. சரிங்களா? கேஷ்பேக்காக வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்து 2வது பெனிஃபிட்டுங்களா?
மூணாவது பெனிஃபிட் பாருங்கள், ரெஃபர் அண்ட் ஏர்ன். எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து இந்த ஆப் வந்து எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா, நம்ம சொல்ல ரெடியாக இருந்தால் எடுக்க ரெடியாக இருப்பாங்க. தெளிவாக புரிய வைங்க, எல்லாமே எடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணாதவங்களே கிடையாது உலகத்தில், எல்லாமே பண்ணுவாங்க. எல்லா ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மொபைல் இப்போ வச்சுருக்காங்க, ஆளுக்கு ஒவ்வொரு மொபைல் வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து நம்ம பண்ணி நம்ம கேஷ்பேக்காக ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, மற்ற இதெல்லாம் பண்ணால் நம்ம சார்ஜஸ் போகுது. இதில் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கேஷ்பேக்காக எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். பணம் மிச்சம் பண்ணுங்கள். ஒரு 100 ரூபா மிச்சம் பண்ணால் கூட அது வந்து நல்ல ஒரு சேவிங் தாங்க, இல்லைங்களா? ஒரு மொபைலுக்கே வருஷம் உள்ள 100 ரூபா சேவ் ஆகுதுன்னா 10 மொபைல் பண்ணுங்கள், 1000 ரூபா சேவ் ஆகுதா? ஸோ எப்படி? அது இல்லாமல் ஸ்காட்ச் கார்டு வழியாக நம்ம எண்ணற்ற பரிசுகள் வின் பண்ண போகிறோம். இப்போதைக்கு கேஷ்பேக்கு 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா இந்த மாதிரிலாம் கிடச்சிட்டு இருக்குது. ஓகேவா, விரைவில் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபுல்லாக ஹோம் பேஜ்லேயே நமக்கு நிறைய ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மொபைல் ஃபோனு இந்த மாதிரி வந்து ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்லாம் வரப்போகுது. அது இல்லாமல் கேஷும் வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. 500 ரூபா, 10,000 ரூபா, 1000 ரூபா, 1 லட்ச ரூபாலாம் வந்து சம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணால் ஒரு ரெஃபருக்கு 200 ருபீஸ் கிடைக்குதுங்க. அதுவும் வந்து இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். ஒரு ரெஃபருக்கு இங்கே பாருங்கள் 200 ருபீஸ் கிடைக்குது. அவங்க வந்து ப்ரீமியம் பிளான் எடுத்தாங்க அப்படின்னா. ஓகேவா, நீங்கள் ப்ரீமியம் எடுத்துக்கணும். அவங்க ப்ரீமியம் பிளானில் வந்தாங்கன்னா ஒரு நபருக்கு 200 ரூபா கிடைக்கும். இதே எண்ணற்ற நபர்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிளுக்கு 120 பேர். இதில் காம்படிஷனே இல்லை. ஓகேவா, நிறைய பேர் வந்து லெவல் இன்கம் இல்லைன்னு சொல்லி நிறைய லீடர்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. அதனால் நாம் டீம் எடுத்து நம்ம வந்து ஏர்ன் பிடிக்குன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து ட்ரஸ்டட் கான்செப்ட். நம்ம உண்மையான கான்செப்ட்டுக்கு தோல் கொடுத்து நிற்போம். அது எதாக இருந்தாலும் சரிங்க, மக்களுக்கு தேவை ஒரு உண்மையான நிலையான கான்செப்ட், லைஃப் டைம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இதுலேயும் நம்ம வந்து பண்ணலாம் இல்லையா? அதனால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். விடாமுயற்சி பண்ணி ஒரு 15 நாளில் 121 ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதன் மூலிமா 24,700 ரூபா கிடச்சிருக்கு. பெரிய பெனிஃபிட் தானே? இது இல்லாமல் இதில் இன்ஸ்டண்ட்டாக விட்ரால் வருதுங்க. நான் இப்போ நிறைய விட்ரால் எடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ ரெடீம் பண்ணி, அதாவது பே அவுட், நம்ம வேலட்டில் இருக்கக்கூடிய மணியை வந்து அதை ரீசார்ஜ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 400 ரூபா வந்துச்சுன்னா இங்கே விட்ரா பண்ணிக்கலாம். விட்ரா பண்ணால் 7% சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. இதே நம்ம ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இப்போ ரெடீம் பண்ண ஒரு ரீசார்ஜ் பண்ண இல்லையா, ரெடீம் பண்ணிக்கிட்டேன். வாலெட்டில் ஒரு 200 ரூபா இருந்துச்சு, அதை வச்சு ரெடீம் பண்ணிக்கிட்டேன். அது மூலிமா கேஷ்பேக்கும் கிடச்சிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ பே அவுட் நேற்று நைட்டு பே அவுட் எடுத்தேன். நேற்று நைட்டு வந்து ஒரு 10 மணி இருக்குங்க. அப்போ பே அவுட்டு நம்ம விட்ரா கொடுத்தோம். விட்ரா கொடுத்தா அடுத்த 5 செகண்டில் மினிமம் 5 செகண்டு, மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வருது. இந்த இது மால்கோ பே மட்டும் தான் அப்படி தராங்க. சரிங்களா? ஸோ பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே நல்ல ஒரு அப்ளிகேஷன், 100% ட்ரஸ்டடான அப்ளிகேஷன். யாரும் இதெல்லாம் பாதிக்கப்பட மாட்டேன். 825 ரூபா எவ்வளோ என்னங்க ஆகிட போகுது? வாங்க பண்ணுங்கள், இதுலேயும் சம்பாதிக்க முடியுது. வாங்க, நான் சம்பாதிச்சு காட்டி சாதனை பண்ணி காட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஒரு 5 பேர்த்த நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வரீங்க. அதான் 3வது பெனிஃபிட் சொல்லிட்டேன். ரெஃபர் பண்ணால் 200 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ரெஃபர் 5 கிளப்பு, நீங்கள் 5 பேர்த்த ப்ரீமியம் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் கார் குழுக்களுங்க. இங்கே பாருங்கள், அதுவும் இங்கே போட்டிருப்பாங்க. மாதம் கார் குழுக்கள் நடக்குது. அந்த கார் வந்து வின் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு தராங்க. அதாவது குழுக்களில் யாரெல்லாம் 5 பேர்த்த கொடுத்து வரீங்களோ, ஒரு ஃபஸ்ட்டு 100 பேர் வந்தோடனே குழுக்கள் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? மாதம் கார் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு நபருக்கு குழுக்களில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு கார் கிடைக்கும். சரிங்களா? எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அதிர்ஷ்டசாலி நாமளாக இருந்தால் 10 லட்சம் மதிப்புள்ள காருங்க. ஒரு 825 ரூபா கட்டி ஒரு 5 பேர் கொடுக்கறது மூலிமா அதுக்கு எலிஜிபிள் ஆகிறோம்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அதெல்லாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி ஏர்ன் பண்ணுறோம். டெய்லி ஸ்காட்ச் கார்டு மூலிமா வந்து எண்ணற்ற பரிசுகள் சொல்லியிருக்காங்க. 365 நாளும் ஒவ்வொரு ஸ்காட்ச் கார்டு கிடைக்கும். ஸோ பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை. சரியா? 4 விதமான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. ரெஃபர் பண்ணி 5 ரெஃபர் கொடுத்தா குழுக்களுக்கு எலிஜிபிள் ஆகிடுங்க. இதுதான் வந்து இது. அப்புறம் பிளான்லேயே இல்லாத ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா 25 டேரக்ட் ரெஃபர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பார்ட்னர் ஆகிடுங்க. அது வந்து பிளான்லேயே இல்லை, அடிஷ்னலாக கேட்டதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து கொஞ்சம் கண்டிஷனோடு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லது தான். ஓகேங்களா? அப்போ தான் வந்து லைஃப் டைம் முழுக்க போகும். அந்த பிளான்லாம் பார்த்தாவே நமக்கு தெரியும் லைஃப் டைம் முழுக்க பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் லைஃப் டைம் முழுக்க போகக்கூடிய கான்செப்ட். இப்போ 25 பேர்த்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25 பேர் மூலிமா எத்தனை லெவல் போனாலும், 1 லட்சம் லெவல் போனாலும் கூட நமக்கு வந்து ஒவ்வொரு நபர்கிட்ட வந்து 50 ரூபா கிடைக்கும். அந்த 25 பேர் மூலிமா யாரெல்லாம் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்களோ நமக்கு வந்து அவங்களுக்கு 200 ரூபா கிடச்சிடுது. ஸோ நமக்கும் வந்து 50 ரூபா கிடைக்குது. ஸோ அதில் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்னென்னா நான் எலிஜிபிள் ஆகிட்டேன். ஓகேவா? நம்ம டீமில் யாராவது எலிஜிபிள் ஆகிட்டாங்க அப்படின்னா 25 பேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவரோட டீம்லேருந்து வரதெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அது வந்து அவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வச்சனால இது வந்து லைஃப் டைம் போகுமா போகாதா நாமளே கணிக்க முடியுது. லைஃப் டைம் முழுக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது இல்லாமல் நிறைய இடத்துல ப்ரொமோஷன் நடக்குது. அதாவது பஞ்சாபி பர்சன், ஹிந்தி பர்சன், தெலுங்கு பர்சன். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் லான்ச் ஆன கான்செப்ட் வேலூர் தான் லான்ச் ஆச்சு. அந்த ஃபோட்டோ நான் போட்டிருப்பேன். பழைய வீடியோலாம் பார்க்கலாம். நம்ம பிளாகிங் சைட்டில் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். வேலூரில் தான் லான்ச் ஆச்சு. ஓகே, நம்ம தமிழ்நாட்டு மக்களால் உருவாக்கப்பட்டு வேலூரில் லான்ச் ஆச்சு. பெங்களூரில் மெயின் ஆஃபீஸ் இருக்குது, மால்கோபி ஆஃபீஸ். அதுவும் நான் போடுறேன். சரிங்களா? போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா தெரியும். அதிலே வந்து நல்லா போட்டிருக்கேன். சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க.
நம்ம ரெஃபரலிங் மூலிமா பயன்படுத்துங்க. நம்ம எல்லாமே சொல்லித் தருவோம். சப்போஸ் ரீசார்ஜ் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்தது அப்படின்னா, ஓகேவா, நான்லாம் பண்ணால் சக்ஸஸ் தாங்க ஆகுது. சில பேர் பேக் வந்துடுறீங்க, அதனால ஃபெயில் ஆகுது. அப்படி வந்தாலும் யாரும் பயப்பட தேவையில்ல, லாஸ் ஆக மாட்டீங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், அதுக்கும் பாருங்கள் டிக்கெட் இங்கே வந்து கேள்விக்குறி பட்டன் இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வியூ டிக்கெட் இருக்கும். இந்த வியூ டிக்கெட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டிக்கெட் ரைஸ்ன்னு சொல்லி இருக்கும். ரைஸ் டிக்கெட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கேட்டகரின்னு இருக்கும். கேட்டகரியில் 5 விதமான கேட்டகரி. ஸோ டெய்லி டாஸ்க்கு வரல அப்படின்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணி போட்டிங்கன்னா வந்துடும் டெய்லி டாஸ்க். ஓகேவா? சில பேர் லாக் அவுட் பண்ணி போட மாட்டேறீங்க. லாக் அவுட் பண்ணி டெய்லி லாகின் பண்ணுங்கள். அப்போ டெய்லி டாஸ்க் வந்து வரும். ஓகேங்களா? அதே அப்படி போட்டும் வரல அப்படின்னா டெய்லி டாஸ்க் இஷ்யூன்னு சொல்லி கிளிக் பண்ணி டெய்லி டாஸ்க் வரவில்லைன்னு சொல்லி போட்டு விட்டால் போதும். ஓகேவா? சிம்பிளாக போடுங்க, போதும். கம்பெனி பார்த்துப்பாங்க. ஸோ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எரர். நீங்கள் ப்ரீமியம் பிளான் எடுக்கிறீங்க, 825 ரூபா கட்டுறீங்க, வரல அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி பெய்டு பட் ப்ரீமியம் சக்ஸஸ் ஆகலான்னு சொல்லி போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். ப்ரூஃப் அட்டாச் பண்ணி விட்ருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது எரர் வருது. நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன், அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு என்கிட்ட, ஆனால் வந்து ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் எரர் போய்ட்டு ரீசார்ஜ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி போட்டு விட்ருங்க. ரீசார்ஜ் ஃபெயில்டு பட் அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போட்டு விட்ருங்க. ப்ரூஃபும் வந்து உங்களோட ஜிபேயில் கட்டான ப்ரூஃப் கூட அட்டாச் பண்ணிடுங்க. கம்பெனி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 10 to 6ங்க. அந்த ஹவர்ஸில் பண்ணிங்கன்னா 2 ஹவர்ஸில் கிளியர் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வாலெட்டுக்கே வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் எரர். ஸ்க்ராட்ச் பண்ணும்போது ஏதாவது வரல, ஸ்க்ராட்சே ஆகலை அப்படின்னா அந்த ஸ்க்ராட்ச் எரரில் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் எரர் வராது. இந்த டெய்லி டாஸ்க்கும் எரர் வராது, இதுலையும் எரர் வராது. ஜென்ரல் என்கொயரி, உங்களுக்கு ஜென்ரலாக ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னாலும் அது ஜென்ரல் என்கொயரியில் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? அதுங்க அடிக்கடி ரிப்பீட்டடாக போட்டு இருக்காங்க. ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி ரிப்பீட்டாக போடாதீங்க. அது கம்பெனி பார்த்துட்டு அவங்களுக்கு பெரிய இதாக போயிடும். சரிங்களா? ஏதோ ஒன்று மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏதோ உங்களுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் சொல்லுங்கள், அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து புது ஆப்பு, நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. யாரும் லாஸ் ஆக மாட்டீங்க. நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணவங்களாம் வந்து சொல்லுங்கள், குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறோம். நம்ம குரூப்பில் இருக்குது, அதிலே ஆட் பண்ணி விட்டுறோம். சரிங்களா? எல்லாமே வந்து ப்ராப்பராக மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. சிஓவே வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுங்கள். அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நானும் சொல்லியிருக்கேன், தெளிவாக பண்ணுங்கள். இது வந்து ட்ரஸ்டட் கம்பெனிங்க, மிஸ் பண்ணாதீங்க. எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய நபர்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தா நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு வழியாக ரெஃபர் பண்ண கட்டாயம் கிடையாது. ரெஃபர் பண்ணினா நல்லா சம்பாதிக்கலாம். இதே வந்து ரிவார்ட்ஸில் பாருங்கள், நீங்கள் இந்த 50 ரூபா வந்தால் கூட மற்றவங்க ரீசார்ஜ் பண்ணுறீங்க, வாலெட்டில் உள்ள மணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 400 ரூபா வந்தால் தான் விட்ரா பண்ண முடியும், அதுக்காக வெயிட் பண்ணலாம் தேவையில்ல. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் மைனஸ் பண்ணது போக தான் ஜிபேலேருந்து கட்ட போகிறீங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க இந்த கம்பெனி பண்ணி தந்ததெல்லாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக தான் பண்ணி தந்திருக்காங்க. மக்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? எந்த பிரச்சனை வந்தாலும் இங்கே டிக்கெட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்கும் சால்வ் ஆகுது. ஸோ நீங்கள் பேக் வராதிங்க. ஒரு டிரான்ஸ்க்கு நடக்குது அப்படின்னா ஒரு 30 செகண்ட் டைம் எடுக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும். சரிங்களா? பேக் மட்டும் வராதிங்க. பேக் வராமல் வந்தீங்கன்னா டக்குன்னு ஆகிடும். சப்போஸ் பேக் வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபெயில் ஆகுது. அதேமாதிரி நைட் டைமில் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. நைட் டைம்லாம் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாதீங்க, பகலில் பண்ணுங்கள். ஓகேவா? நைட்டில் கூட பண்ணலாம், நம்மளாம் சக்ஸஸ் தான் ஆகுது. சில பேர் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஃபெயில் ஆனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாம் பாருங்கள். இது ட்ரஸ்டட் கம்பெனி, அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன். லைஃப் டைம் முழுக்க சம்பாதிக்க போகிறோம். கார் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் நம்ம சந்திக்கிறோம். நன்றி.